ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமென் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். விமென் ஒன் ஷார்ட் நேம் டெவில் ஹார்ட் கனெக்டட் டு ஏஞ்சல் ஹார்ட். ஆர்மீஸ் வாங்க நம்ம இப்போ விமென் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு எழுந்து ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு. என்ன இதுக்குள்ளே ஏதோ பவர் இருக்கா என்ன, அது இந்த பவர் என்னை ரொம்பவே ஈர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கலான்னு போறாரு. அது உள்ள வேற ஒரு மனுஷன் இருக்கான். என்ன இந்த பையன் இவ்வளோ அழகா இருக்கான், ஆனால் இவன் பார்க்க டீமன் வேர்ல்டை சேர்ந்தவன் மாதிரி இருக்கானே, அவனால என்னை பார்க்க முடியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வைக்கிறாரு. டக்குன்னு அந்த உள்ளே இருக்க பையன் பிடிச்சி இழுத்துடுறான். நான் எங்கே இருக்கேன், இங்கே எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை நான் கேட்கணும், நீ எப்படி ஏன் முன்னாடி என்னோட வீட்டு கண்ணாடி முன்னாடி நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது எனக்கே தெரில, நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தேன் நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு கேட்குறாங்க. என் பேரை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? உன்னை பார்த்தா கண்டிப்பாக எங்களோட இனத்தை சேர்ந்தவ மாதிரி தெரில, உன்னை பார்த்தாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஜிமினாவோட கையில் விலங்கு மாதிரி மாற்றுறாரு. ஹே நீ என்ன பண்ணுற, இதை விடு, ஃபஸ்ட்டு கலட்டி விடு அப்படின்றாரு. நீ தான் ஏஞ்சலாச்சே, உன்னால் முடிஞ்சா இதை கலட்டு அப்படின்றாரு. ஆனால் இதனால் முடியல, இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் யாருன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டா அப்படியே ரொம்பவே ஒரு பிளாக் கலர் மாதிரி ஃபுல் பிளாக்ல ட்ரெஸ் போட்டு ஒரு ஸ்பெல் மாதிரி போடுறாரு. கரெக்டாக அவரோட தலையில் ஒரு க்ரௌனும் உட்காருது. இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி திறக்கிறதுக்குள்ள ஒரு விங்ஸ் வேறு அப்படியே பெருசாக இருக்குது, அதுவும் பிளாக் கலரில் இருக்குது. நம்ம ஜிமினா பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடுறாரு, நீ இந்த டீமன் வேர்ல்டோட பையன் தானே, அதுவும் நீ இப்போ தானே உங்களோட அந்த இடத்துக்கு கிங்கான, ஓ என்னை பற்றி உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா, இதெல்லாம் இருக்கட்டும், என்ன எதுக்கு பண்ணி உன்னோட இடத்துக்கு வர வச்ச, எதுக்கு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க? அதுவா, எனக்கு ஒரு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, அதான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பேசுகிறான். இப்போ கூட நீ உன் பேரை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பேர் தானே கிம் தேயாங், நீ என்ன வீணு கூப்பிடு அப்படின்றாரு. இல்லை இல்லை மிஸ்டர் டேக்கிங் அப்படின்னு கூப்பிடு அப்படின்றாரு. இல்லை டீமன் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது, உன்னெல்லாம் நான் எப்படி கூப்பிட மாட்டேன், நீ என்னை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கல, அப்போ நான் உன்னை டெவில்னு தான் கூப்பிடுவேன். இப்போ நீ எதுக்கு என்னை இங்கே பிடிச்சி அடைச்சி வச்சிருக்க, விடு அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப ஆசை உன்னை மாதிரி டெவிலை இவ்வளோ பக்கத்துலேருந்து நான் பார்த்ததே இல்லையா அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்தில் இப்படி கையை வச்சு பார்க்குறாரு. நீ என்ன பண்ணுற, என்னை விடு அப்படின்றாரு. அதுவா, எனக்கு உன்னை மாதிரி ஏஞ்சலை இது வரைக்கும் தொட்டு பார்த்ததில்ல, அதான் இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன், இந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அட என்ன நீ உளறிட்டுருக்க, நீ என்னை இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவன் அவ்வளோதான் அப்படின்றாரு. என்ன தெரிஞ்சிட்டு போகுது, நீ இனிமே தானே உங்களோட அந்த நாட்டுக்கு கிங்காக போகிற, நீ தானே அந்த கிங்கோட இன்னொரு பையன், அதாவது எங்கள் நாட்டில் எப்படி அடுத்த கிங்கோ அதே மாதிரி தானே நீயும் ஏஞ்சல் வேர்ல்டில். அட லூஸு, நான் ஒன்றும் கிங்கு கிடையாது, நான் ஒன்றும் கிங்காக போகிறதில்ல, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் தான் அடுத்த அப்படின்னு சொல்கிறாரு. ச்சே, போயும் ஒன்று பிடிச்சிட்டேனே, நான் உன் அண்ணனை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டேன். எனது என் அண்ணனை பிடிக்க போறியா, அவனை எதுக்கு நீ பிடிக்கணும், ஏன்னா எனக்கு ஒரு ஸ்வாடு தேவைப்படுது, அந்த ஸ்வாடை எடுக்கிறதுக்கு என்னோட பவர் மட்டும் யூஸ் ஆகாது, அதான் உங்களோட அந்த ஏஞ்சல் வேர்ல்டில் இப்போ கிங்காக போகிறான்ல அவனோட பவரும் எனக்கு தேவைப்படுது, இந்த 2 பவருமே ஒன்றா இருந்தால் தான் அந்த ஸ்வாடை என்னால் எடுக்க முடியும். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே, இந்த மிரர் வழியாக திருப்பி போ அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் என்னால் முடியாது, என் அண்ணனை நான் எதுக்காகவும் இங்கே வரவிட மாட்டேன், நான் அங்கே போனாலும் நான் எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் விட்டாதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிமினா கோவம் வருது, அவரோட விங்ஸை விரிக்கிறாரு. உனக்கு விங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக என்கிட்ட காமிக்கணும்னு நினைக்காத, ஏன்னா உன்னை விட எனக்கு பவர் அதிகம் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஜிம்மின், சரி வா, உனக்கு பவர் அதிகமா இல்லை எனக்கு பவர் அதிகமானு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்றாரு. எனக்கு உன் கூடலாம் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை போயிட்டுருக்கு, நான் உன் அண்ணனை இங்கே கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், உனக்கு இவ்வளோ அறிவு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ என்னை கூட்டிகிட்டு வந்த, நீ உன் அண்ணன் மாதிரியே இருந்த, அதாவது நீ தான் நெக்ஸ்ட் பிரின்ஸ் மாதிரி இருந்த, உன் அண்ணன் அப்படி கிடையாது, என்ன அப்போ நீ அழகை பார்த்து தான் பேசுகிறியா, உன்னை விட உன் அண்ணன் அழகு, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என் அண்ணன் தான் தெரியுதுல, அப்புறம் ஏன் நீ என்ன பிடிச்ச, நான் தான் சொல்கிறேனே ஃபஸ்ட்டு உன் அண்ணனை தான் பார்த்தேன், பட் உன் அண்ணன் அவனோட தலையில் அந்த ஒயிட் கலர் சர்க்கிள் தெரில, எனக்கு உன்னோட தலைக்கு மேலே
அந்த ஒயிட் கலர் சர்க்கிள் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்னது ஒயிட் கலர் சர்க்கிளா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அது உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. நான் தான் சொன்னேனே மாற்றி ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்றாரு. நான் கிளம்பட்டா? ஆனால் நான் எப்படி போவேன்? இந்த இருக்க ஒரு வழியும் மறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் போர்ட்டலை உருவாக்கணும்னு வச்சுக்கவேன். எனக்கு உன்னோட பவர் தேவைப்படுது. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த பவரை நான் யூஸ் பண்ண முடியும். அதாவது போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி நீ யாரோட பவரை யூஸ் பண்ணி போர்ட்டல் ஓப்பன் பண்ண? உன் அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காணாமல் போனாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என் அப்பா அவருக்கு என்ன எங்கே இருக்காரு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பாவை கொன்னதே நான் தான் அப்படின்றாரு. ஜிமினா கோவமாக வருது. போயிட்டு ஷர்ட்டை பிடிச்சி எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம அவரோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே ஜிமினாவை உட்கார வச்சிடுறாரு. இதுக்கு மேலேயும் நீ என் முன்னாடி நின்று பேசணும்னு நினச்சேன்னு வச்சுக்கவேன், உன்னை அவ்வளோதான். உன் அப்பா போன இடத்துக்கே உன்னையும் அமுச்சு வச்சுருவேன். அதாவது உன்னையும் கொன்றுவேன் அப்படின்றாரு. பரவாயில்ல, நீ என்னை உன்னோட இந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு நீ என்னை கொன்றலாம் அப்படின்றாரு. நீ இதுக்கு மேலேயும் பேசணும்னு வச்சுக்க உன்னை அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஜிமினாவோட முகத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. ஜிமினாவும் சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்கு மேலே இவன் வியால் தாங்க முடியல. ஏன் நேரம் போயும் அந்த ஒரு இவனை விட பலசாலியான அந்த ஏஞ்சலோட பவரை யூஸ் பண்ணி இவனை போய் வர வச்சிருக்கேன், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஜிமினா, நீ எதுக்கு இப்போ என்னை பார்த்துட்டே இருக்க? அதுவா, உன்னை கொண்டுட்டு உன் அண்ணனை இங்கே கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். வேணாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. ஏன்னா எங்களோட ஏஞ்சல் வேர்ல்டில் என் அண்ணன் தான் இருந்து அதை பாதுகாக்கணும். அப்படியா? ஆனால் எனக்கு உன் அண்ணனோட பவர் தேவைப்படுதே. அவனோட பவர் இருந்தால் தானே ஸ்வாடை யூஸ் பண்ண முடியும். நீ அதுக்கு எங்கள் ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்கவங்க தானே வேணும். அதுக்கு நீ என்னவே யூஸ் பண்ணிக்கலாம்ல. நானே உனக்கு அந்த ஸ்வாடை எடுத்து தரேன். இல்லை, உன்கிட்டலாம் அந்த திறமை கிடையாது. நீ அவ்வளோ வீக்கானவன். உன் அண்ணனால் மட்டும்தான் முடியும். ஆனால் அது எனக்கு எப்படின்னு தான் தெரில. உன்னோட ஹெட்டுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் சர்க்கிள் தெரிஞ்சிச்சு. இதை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் நீ இந்த இடத்துலையே கடை அப்படின்னு சொல்லிட்டு வியோட ரூம்குள்ளேயே ஜிமினாவை பூட்டி வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமினா அவரோட பவரை யூஸ் பண்ணி அதான் நம்ம ஜிமினாவோட வாயை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த பவரை எடுத்து விட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ மட்டும் நீ ஒழுங்கா டோரை திறக்கலன்னு வச்சுக்கோவேன், சத்தியமாக நான் என் பவரை வச்சு உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கிடக்காரு. நீ பாட்டு கத்திக்கிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறாரு. வேற எங்கேயும் இந்த டீமன்ஸுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கிங் இருந்திருப்பார்ல, அதான் நம்ம வந்துட்டு இதை ஆள்றதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்திருப்பார். அதான் நம்ம வியோட அப்பா தான். ஆக்சுவலி நம்ம விக்கு இப்போ தான் 25 ஏஜ் ஆகிருக்கும். ஆக்சுவலி அந்த ராஜாலாம் ஆவாங்கள்ல, அது வந்து 25 வயசில் தான் ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்பாரு, அவசரப்பட்டு எனக்கெல்லாம் முன்னாடி ஆகணும்னு சொல்லிட்டு 20 வயசுலேயே நிறைய பவர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வந்து அவங்க அப்பா விட பயங்கரமானவராக இருந்திருப்பார். அப்படி தான் அவங்க அப்பாவே தோக்கடிச்சு ஜெயிலுக்குள்ளே போட்டிருப்பாரு. அவரும் ஆயிருப்பார் 22 வயசில். தென் நம்ம அப்பாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கேயே நில்லை, இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஸ்வாடுக்காக தானே. அப்புறம் அந்த ஏஞ்சல் வேர்ல்டோட கிங்கையும் கொன்னுட்டல்ல, அப்புறம் உனக்கு இனி என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அவரால் அந்த ஸ்வாடை எடுக்கவே முடியல. என்ன சொல்கிற ஆமாப்பா, அவரோட பவர் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எல்லா கிங்கோட குழந்தைங்களுக்கும் 25 வயசு ஆகும்போது அவங்க அப்பாவோட பவர் குறைஞ்சிரும்ல, அதே மாதிரி தான்ப்பா அவங்க அப்பாவோட பவர் குறைஞ்சிருச்சு. நான் கூட என்ன தெரியுமா நினச்சேன், சரி அந்த பையனுக்கு பவர் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் முன்னாடியே. அதனால் அவரை கொன்னுட்டேன். கொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு பவர் இல்லை. அவரோட பவரெல்லாம் அந்த பையனுக்கு போயிடுச்சு. அந்த பையனுக்கும் 25 வயசு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி, கொஞ்சம் இருக்க பவரை வச்சாவது போர்ட்டலை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவனை நான் கொன்னேன். அதான் அந்த ஏஞ்சலோட கிங் இருக்கான்ல, அவனை கொன்னேன். அப்புறம் தான் தெரியுது, போனதுக்கப்புறம் நான் ஒரு பையனை தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அது அவன் 2வது பையன். அவனுக்கு இன்னும் 25 வயசே ஆகலை. நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சொல்கிற? சரி, அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணல, அதுக்கப்புறம் உனக்கு யார் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அந்த 2வது பையன் தான்ப்பா தெரிஞ்சான். ஆனால் எனக்கு அவன் 2வது பையன் தெரியாது. அவனோட ஹெட்டில் அந்த ஒயிட் கலர் ரிங் மாதிரி இருந்துச்சுப்பா. அதனால தான் நான் அவனை தூக்கிட்டு வந்தேன். அப்போ நீ கரெக்டாக தான் தூக்கிட்டு வந்திருக்க. ஆனால் அப்பா, அவங்களோட அந்த பையனை தானே நான் தூக்கணும். நான் தெரியாமல் இவனை தூக்கிட்டு வந்துட்டேன்ப்பா. இப்போ என்ன பண்ணட்டும்? நீ ஏன் என்கிட்ட வந்த ஐடியா கேட்குற? இந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக என்னவே அப்பாவையே போட்டு தள்ளணும்னு நினச்சவன் தானே நீ அப்படின்றாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ பண்ணது கரெக்டு தான், ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்ட. என்னப்பா சொல்கிறீங்க? கரெக்டு தானா? ஆமாம், கரெக்டு தான். அந்த பையனை தூக்கிட்டு வந்தல, அந்த பையனுக்கு தலையில் ஒயிட் கலர் ரிங் இருந்துச்சுன்னு சொன்னில. ஆமாப்பா, இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காணோம். இங்கே வந்ததுக்கப்புறம்
ஆமாம், அவனுக்கு இன்னும் 25 வயசு ஸ்டார்ட் ஆகலை. எப்படியும் நீ அவன் அண்ணனை தூக்கிட்டு வந்ததுனால ஸ்வாடை எடுத்திருக்க முடியாது. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், அந்த ரிங்ஸ் யாரோட தலையில் இருக்கோ அவங்க தான் உண்மையான ஏஞ்சல். அவங்களால மட்டும்தான் அந்த ஸ்வாடை எடுக்க முடியும். அதாவது உன் கூட சேர்ந்து நீ அந்த பையனை கரெக்டாக தான் தூக்கிட்டு வந்திருக்க. அவனுக்கு இப்போ 25 வயசு ஆயிருக்காது. ஸோ அவனுக்கு 25 வயசு ஆகுற வரைக்கும் நீ வெயிட் பண்ண. உனக்கு நான் ஒரு அப்பாவா ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்க விரும்புகிறேன். அது ஒன்றும் எனக்கு தேவையில்ல, அதை நானே பார்த்துக்கிறேன். அதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறாரு. என் பையன் அந்த ஏஞ்சல் உலகத்தை அழிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக நிறைய அவ்வளோ பெரிய டீமன் சக்தி அவனுக்கு இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவன் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஏஞ்சல் வேர்ல்டை அழிச்சா எனக்கு அது போதும். அதுக்கு அவனுக்கு தேவையானது டீமன் பவர் நிறையா. என்னோடய பவரும் அவன்கிட்ட இருக்குது, அவனோட பவர்ஸும் அவன்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஏஞ்சல் பையனுக்கும் 25 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் அவனோட பவரை யூஸ் பண்ணானா அவனுக்கு அந்த ஸ்வாடு கிடச்சிரும். ஸோ என் புள்ள தான் ரொம்ப பெரிய டீமனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சம்மந்தமே இல்லாமல் அப்படி சிரிக்கிறாரு. தன்னை அடைச்சி வச்சது கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அங்கே ஒரு மிரர் மாதிரி இருக்குது. அந்த மிரரில் கையை வச்சுட்டு இது வழியாக தானே அவன் வந்தான். போய் இவனை போய் நான் இழுத்து வந்திருக்கேன். இல்லை அப்பா சொன்னார்ல இவனுக்கு 25 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம இவனை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமினாவோட ரூமுக்கு போகலான்ட்டு போகிறாரு. ஜிமினாவா அவரோட பவரெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கையில் விலங்கு மாதிரி மாட்டியிருப்பார்ல அதை கழட்டிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணிட்டு அந்த மிரர் மாதிரி இருக்குல்ல அதில் இன்னொரு மிரர் அதில் கையை வச்சு போகலான்னு பார்க்குறாரு. டக்குன்னு உள்ளே பிடிச்சி இழுத்துட்றாங்க. ஓ, உன்னால் அப்போ போர்ட்டலை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, என்னால் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி இப்போ யூஸ் பண்ணி உள்ளே போக பார்த்த? அப்போ உனக்கு இந்த பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜிமின் பேசிகிட்டே இருக்கும்போதே டக்குன்னு மேலே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. என்னாச்சு, இவன் எப்படி மயங்கி விழுந்துட்டான்? சரி, இவனை கொண்டு போய் படுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு பெட்டுக்கு. அங்கே போயிட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஒருவேளை சாப்பிடாதனால மயங்கி விழுந்திருப்பானோ. சரி, இவன் கண்ணு முழிக்கும் போது இவனுக்கு நிறைய சாப்பாடு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த வேலையாட்கிட்டலாம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த லைப்ரரி மாதிரி இருக்கும், பழங்காலத்து லைப்ரரி மாதிரி, அதுக்குள்ளே போயிட்டு நிறைய செக் பண்ணி படிக்கிறாரு. அது இந்த ஏஞ்சலுக்கு எதனால் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. 25 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சலால் அந்த போர்ட்டலை யூஸ் பண்ண முடியுதுன்னா அது அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் அப்படி அது போக முடியாமல் போயிடுச்சுன்னா அது அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடும். அதுக்கு கொஞ்சம் கூட எனர்ஜியே இருக்காது, பவரும் இருக்காது. ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு பவருமே அதால் யூஸ் பண்ண முடியாது. 25 வயசில் ஆகும்போது மட்டும்தான் அதோட ஃபுல் பவருமே வரும். கொஞ்சமாக இருக்க பவர் கூட வரும். இப்போதைக்கு அவன்கிட்ட எந்த ஒரு பவருமே இருக்காது. அவன் ஒரு மனுஷன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. ஐயையோ, அப்போ இவன் இனிமேல் ஒரு மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. எங்கே அவன் எழுந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இன்னும் எழுந்திருக்கலை. அப்போ நம்ம ஜிமினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. நிறைய எலும்புலாம் தொங்கிட்டு அந்த மாதிரி அப்படியே வித்தியாசமாக இருக்குது. அப்படியே பயந்து போய் பார்த்துட்ருக்காரு. புரிஞ்சுக்கிறாரு. என்ன, உனக்கு எங்கள் இடத்த பார்த்தா பயமாக இருக்கா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல இருங்க, நாங்கள் உங்கள் இடத்துல போயிருக்கோம் அப்படின்றாரு. அது எப்படி முடியும்? நீ டீமன் ஆச்சே. ஓ, நாங்கள் டீமன்னா நீங்கள் தானே எங்களை இந்த இடத்துல போட்டிங்க. உங்களை மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் நாங்களும் உங்களை மாதிரி இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்கிறாரு. என்னை எதுவும் பண்ணாத, நான் உன்னை தெரியாமல் திட்டிருக்கலாம், தெரியாமல் பேசியிருக்கலாம், தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணாத அப்படின்றாரு. அப்போ நம்ம ஜிமின் பக்கத்தில் போயிட்டு அவர் கழுத்தில் அப்படியே கையை வைக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் மேலே ஒரு ஸ்பைடர் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. ஜிமின் டக்குன்னு கண்ணை மூடிக்கிறாரு. நம்ம அவரை அறியாமலே ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஜிமினாவுக்கு கோவமாக வருது. என்னடா பண்ணுற, ஸ்பைடர் தானே சொன்னேன், இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ரியலைஸ் ஆகிட்டாச்சு, நான் ஒன்னவா பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜிமினுக்கு அதை சொல்லாமல் இருந்தால் கூட கோவம் இருக்காது, இப்படி சொல்லவும் இன்னும் கோவம் வருது. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீ பாட்டுக்கு என்னை கடத்திட்டு வருவ, எதுக்கு கடத்தினன்னு சொல்ல மாட்டேன், சம்மந்தமே இல்லாமல் ஸ்பைடர் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவேன், இப்படி கிஸ்லாம் பண்ணுவேன். இதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து அடிக்க போகிறாரு. நம்ம ஜிமினா தான் ரொம்பவே வீக்காக இருக்காரு. அப்படியே விழுந்துடுறாரு. எனக்கு உன்னை கொல்ல ரொம்ப நேரம் ஆகாது, உன்னை பாவமேன்னு விட்டு வச்சுருக்கேன். உனக்கு இப்போ எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு 25 வயசு ஆக போதா? எப்போ, எத்தனை நாள், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை ஏன் நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்ருக்க? அது எனக்கு தேவைப்படுது, அதனால தான். உனக்கு 25 வயசு எப்போ ஆக போகுதுன்னு சொன்னால் நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்படி நம்புறது?
உனக்கு தான் போர்ட்டல் ஓப்பன் பண்ண தெரியும்ல, அதை யூஸ் பண்ணி நீ போய்க்க ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போ நீ வாக்கு கொடுத்தனா அதை நான் நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிறைவேற்றுவேன். உன்னோட ஏஜ் எப்போ 25 ஆக போகுதுன்னு சொல்லு அப்படின்றாரு. இன்னும் 10 நாளில் அப்படின்றாரு. இன்னும் 10 நாள்லையா? சரி போர்ட்டல் யூஸ் பண்ணி போய்க்கோ, நான் உன் அண்ணனை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அது முடிஞ்சால் தானே, நான் விட்டாதானேன்னு சொல்லிட்டு போர்ட்டலை யூஸ் பண்ணலான்ட்டு போகிறாரு. சுத்தமாக முடியல, கையெல்லாம் நடுங்குது, பவரே யூஸ் பண்ண முடியல. என்னாச்சு எனக்கு, ஏன் என் பவர் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றாரு. நம்ம வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்காரு. இதோ இதுக்கு தான் சொன்னேன், முடிஞ்சால் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், இந்தா இங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நான்வெஜ்ஜாக அப்படி பச்சையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. அப்படியே இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்காரு. ஒரு பச்சை இதெல்லாம் நான் எப்படி சாப்பிடுவேன், நாங்கள் இதை தானே சாப்பிட்டுட்ருக்கோம், ஸோ நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து போயிடுறாரு. உன்னை என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த நான்வெஜ்ஜாக இருக்குள்ள தூக்கி போட்டு அழிச்சிட்ருக்காரு. ரூமே கந்தரகோலம் ஆயிடுது. அப்புறம் நம்ம உள்ளே பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே நீ தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்றாரு. நான் ஏன் சுத்தம் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த இடத்துக்குள்ளேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஜிமினா அப்படியே கோவமாக உட்காந்துருக்காரு. இது என்ன எனக்கு வந்த சோதனை, என் வீட்டில் இப்போ என்ன தொலைவிட்டு இருப்பாங்களா மாட்டாங்களா, ஆல்ரெடி என் அப்பா போனதே காணான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சோகத்தில் இருந்தோம், இதில் நான் வேற காணான்னு சொன்னால் என் அம்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாங்க நம்ம ஏஞ்சல் வெளில காட்டுறாங்க. நம்ம ஜிமினாவோட அம்மா அவங்க அண்ணா கிட்ட போய் ஜிமின் எங்கே போனான்னு தெரில, ஆல்ரெடி அவன் அப்பாவும் காணாமல் போயிட்டாரு, இப்போ ஜிமினாவும் காணோம், என்னதான் நடக்குது நம்ம வேர்ல்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாக்குமே ஒன்றுமே புரியல. அவரும் என்னென்னமோ தொலைவி பார்க்குறாரு, எல்லா இடத்துலையுமே தொலைவி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. அதை பார்த்தாலே நம்ம ஜிமினாக்கு வர இங்கே அருவருப்பாக இருக்குது. ஐயோ இதை வேற நம்ம பவர் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கே வெளியே இருக்கவங்கள ஒரு நிமிஷம் இங்கே உள்ளே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உள்ளே வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ இந்த இடத்த தயவு செஞ்சு க்ளீன் பண்ணுங்களேன், இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, எங்கள் மாஸ்டர் உங்களை தான் க்ளீன் பண்ண சொன்னார், ஸோ நீங்கள் தான் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமினாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமும் பார்த்துட்ருக்காரு. தென் நம்ம இப்படியே உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், இன்னும் 10 நாள் நம்ம இவனை இங்கே வச்சுக்கிட்டே தான் ஆகணுமா. அப்போ யோசிக்கிறாரு, எனக்கு ஏன் திடீர்னு அவன் பக்கத்தில் போகும்போது அப்படி இருந்துச்சு, அதுவும் நான் என்னையே அறியாமலே அப்படி பண்ணிட்டேன், நானா பண்ணேன். ஐயோ என்னாச்சு உனக்கு, நீ ஒரு டீமன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு தேவை அந்த ஏஞ்சலோட பவர். நானும் அவனும் சேர்ந்து இந்த ஸ்வாடை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே கீழே சும்மா நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அப்படியே நம்ம ஜிமினாவோட ரூம் அந்த சைடு தானே இருக்கு, அப்படியே மேலே பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிமினாவோட விண்டோ ஓப்பனில் இருக்கு. என்னது விண்டோ ஓப்பனில் இருக்குது, அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே ஜிமினா அங்கே இருக்கு, அதை பிடிச்சி அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட விங்ஸை பயன்படுத்தி ஜிமினாக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. இது வழியாக உனக்கு இறங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஜிமினாவும் எனக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல பதட்டத்தில் ஜிமின் கையெடுத்துடுறாங்க. அப்படியே விழுற மாதிரி போக்குவோம், டக்குன்னு நம்ம வந்து பிடிச்சிடுறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இங்கேருந்து போகணுமா, ஆமாம் போகணும், அப்போ முடிஞ்சா போய்க்கோ, இதுக்கு மேலே நான் உனக்கு இறக்கி விட்டுறேன், முடிஞ்சா போய்க்கோ அப்படின்றாரு. நம்ம ஜிமினா வெளியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் போகிறாரு, அதுக்கு அடுத்த நிமிஷம் காலை எடுத்து வைக்க முடியல, அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மறுபடியும் அங்கே பறந்து வந்துட்டு, ஏன்னா இந்த இடத்துல ஒரு டீமன் இருக்குது, அந்த டீமன் தான் இந்த இடத்தவே பாதுகாத்துட்ருக்கு, அதாவது எங்களோட இந்த டீமன் எல்லை இருக்குல்ல இதை தாண்டி யாராலையுமே வெளியே போக முடியாது, அப்படி போகணுன்னா அது என்னால் மட்டும்தான் முடியும், வேணும்னா ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாரு. என்னது டீமனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது, அது பார்க்கவே அப்படியே பயமாக இருக்குது, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே மெதுவாக பின்னாடி மெதுவாக பார்க்காம கூட நடந்து போயிட்டுருக்காரு. என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் பயப்படலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு ஸ்பெல் போடுறாங்க. அந்த ஸ்பெல்லை போட்ட உடனே அந்த பெரிய டீமன் அப்படியே குட்டியாக மாறிடுது. என்ன உனக்கு பவர் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் உன்னால் முடியுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ என்னால் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம அவரோட ஸ்பெல்லை போட்டு நம்ம ஜிமினாவோட கையை மறுபடியும் கட்டிடுறாரு. இன்னைக்கு எதுக்கு இப்படி பண்ணுற, என்னை விடு அப்படின்றாரு. ஒழுங்கா இந்த டீமனை பழையபடி மாற்று, அப்படி இல்லைனா உன்னையும் சரி உன்னோட ஃபேமிலியும் சரி நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் முடிஞ்சா நீ அதை பண்ணிக்க வேண்டியதானே, இல்லை என்னால் இந்த ஏஞ்சலோட ஸ்பெல்லை உடைக்க முடியாது அப்படின்றாரு.
இதுவும் நல்லா தானே இருக்குது, அப்போ நான் ஸ்பெல் போட்டு உன்னை எனக்கு அடிமையாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. இப்படிலாம் நடக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னும் 25 ஏஜ் ஆகலைல, ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல அப்படின்றாரு. யார் சொன்னா? நான் அந்த இடத்த விட்டு இறங்கிட்டு உன்னை பார்த்தல, அப்போவே எனக்கு 25 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றாரு. என்ன சொல்கிற? அப்போ நீ என்கிட்ட பொய் சொன்னியா? ஆமாம், நான் உன்கிட்ட பொய் சொன்னேன், எனக்கு இப்போ 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்றாரு. வீக்கு கோவமாக வருது. நீ எதுக்கு இப்போ என்கிட்ட பொய் சொன்ன? ஏன் நீ மட்டும் என்கிட்ட உண்மையாவா சொன்ன? எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நீ என்னை விட்டுறேன்னு சொன்னில, ஆனால் நீ என்னை விடவே இல்லை, ஏன் என்னை விடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் எனக்கு ஒரு ஸ்வாடு தேவைப்படுது, அதை நான் எடுக்கணும்னா நம்ம டீமன் வேர்ல்டில் இருக்க நானும் அப்புறம் உங்கள் ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்க என்ன மாதிரியான ஒரு கிங்கு, அது எனக்கு நிகர்னா அது நீ தான் எனக்கு தோணுது. நம்ம 2 பேர்த்தால தான் சேர்ந்து அந்த ஸ்வாடை எடுக்க முடியும். எந்த ஸ்வாடை சொல்கிற? அந்த ஸ்வாடை எடுத்தா உலகத்தையே ஆள முடியும் அந்த ஸ்வாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அதே ஸ்வாடு தான். அதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படி நீ எடுக்க முடியும்? என்னது, நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, கிட்டத்தட்ட அப்படி தான். எப்படி எங்கள் ஏஞ்சல் இருக்காங்களா, அந்த வேர்ல்டையும் தாண்டி போனால் தானே அங்கே போக முடியும். அப்படிலாம் இல்லை, அதுக்கு தான் நான் போர்ட்டலுங்கிற ஒன்றவே உருவாக்குனேன். உன் கூட சேர்ந்தா என்னால் போர்ட்டலையும் உருவாக்க முடியும், அதே டைமில் அந்த ஸ்வாடையும் எடுக்க முடியும். அதுக்கு எனக்கு நீ தேவை, அதனால தான் நான் உனக்கு கடத்திட்டு வந்தேன். நான் நினச்சேன் உன் அண்ணன்கிட்ட தான் அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் உன் அண்ணனுக்கு அந்த பவரே கிடையாது. என்ன சொல்கிற? இன்னும் சொல்ல போனால் அவன் உன் கூட பிறந்த அண்ணனே கிடையாது, அவன் எங்களோட டீமன் இனத்தை சேர்ந்தவன். சின்ன வயசில் எங்கள் டீமன் வேர்ல்டுக்கும் உங்கள் ஏஞ்சல் வேர்ல்டுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் அப்போ தான் அந்த குழந்தைவே பிறந்துச்சு. என்ன சொல்கிற? போருக்கு பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வருவீங்களா? அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. அப்போது அந்த பிரச்சனையில் தான் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை எப்படி தெரியுமா பிறந்துச்சு? அந்த ஸ்வாடுக்கும் முன்னாடி, அதுவும் நம்ம டீமன் வேர்ல்டுக்கும் ஏஞ்சல் வேர்ல்டுக்கும் நடுவில் அந்த சென்டர் பாயிண்டில் பிறந்துச்சு. அதனாலவே அந்த இதால் தான், அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவன் டீமனும் கிடையாது, ஏஞ்சலும் கிடையாது. ஸோ அவனுக்கு 2 பவருமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அவனால் தான் அந்த ஸ்வாடை எடுக்க முடியும். அதனால தான் நான் அவன் அண்ணனை சூஸ் பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா உன் அண்ணன் கிடையாது, நீ தான் தோணுச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு தோணுது, உன்னோட அந்த ஹெட்டில் ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் இருந்துச்சுல, அதை பார்த்தா தெரிஞ்சு நீ உண்மையாலுமே ஏஞ்சல். இப்போ தான் எனக்கு புரியுது, நான் தேடிட்டு வந்த பையன் நீ கிடையாது, உன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த இடம் வேறு உடஞ்சிருச்சா, அந்த இடத்துக்கு அந்த பையன், அதான் நம்ம ஜிமினோட அண்ணன் வந்து நிற்கிறாரு. பட் ஆனால் அவனோட தலையில் ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்குது. வீக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாரு, இதோ என் அண்ணன் காப்பாற்ற வந்துட்டான், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ அந்த ஏஞ்சல் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நீ எதுக்காக என் தம்பி எங்கே கூப்பிட்டு வந்திருக்கன்னு சொல்லி எனக்கு புரியுது, ஆனால் ஜிமினா இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜிமினாவும் ஓடி போயிடுறாரு. வீக்கு கோவமாக வருது. அந்த டீமன் வரை இப்படி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் அவங்களால நம்ம டீமன் வேர்ல்டுக்குள்ளேயும் வர முடியும். அப்போ நம்ம உண்மையை சொல்லு, எனக்கு எதுவுமே புரியலை, நீ அவன் ஆகில இவன் அந்த ஏஞ்சலோட பையனா, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்றாரு. நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட கையை அப்படியே அந்த முன்னாடி ஜெமினாவை எப்படி கட்டி போட்டிருந்தாரு அதே மாதிரி வியோட கையை கட்டி போட்டுடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் தான் உண்மையாலுமே ஏஞ்சலுக்கு பிறந்த பையன். இன்னும் சொல்லப்போனால் அந்த போர் நடந்துச்சுல, அந்த அன்னைக்கு அந்த ஏஞ்சல் வேர்ல்டுக்கும் டீமன் வேர்ல்டுக்கும் நடுவில் பிறந்த ஒரு குழந்தை இருக்குல்ல, அது வேறு யாரும் இல்லை, ஜிமினா தான். அவனை நாங்கள் தூக்கிட்டு வந்து வளர்க்க தான் ஆரம்பித்தோம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் டீமன் வேர்ல்டை சேர்ந்தாதான் இவன் ஏஞ்சல் வேர்ல்டுக்கும் டீமன் வேர்ல்டுக்கும் நடுவில் பிறந்தவனால இன்னும் சொல்லப்போனால் அவன் டீமனுக்கு பிறந்த பையன். ஸோ அவன்கிட்ட டீமன் பவர் இருக்குது. ஆனால் அதை என் அப்பா அவன்கிட்ட இருந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. நாங்கள் அவனை ஏஞ்சல் மாதிரி எங்களை மாதிரி வளர்க்கணும்னு நினச்சோம். அதனாலவே எங்களோட பவர்ஸையும் எங்களோட எண்ணங்களையும் தான் அவன்கிட்ட இருந்துச்சு. வளர்ந்தது எங்கள் கூட தான். ஸோ அவன்கிட்ட எங்களோட குணமும் பவர்ஸும் மட்டும்தான் இருக்கும். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பாவை கடத்திட்டு போயிட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு மேலேயும் உன்னை நான் சும்மா விட்டேன்னா எங்களோட ஏஞ்சல் வேர்ல்டுக்கு தான் ஆபத்து, அவங்களோட இனத்தை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா ஏஞ்சலும் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வியை அப்படியே கட்டி போட்டு அதே இடத்துலையே வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினா வியை பார்க்குறாரு. உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் போகிறாரு. நில்லு, நீயும் நம்ம டீமன் இனத்தை சேர்ந்தவன் தானே, உனக்கு புரியும்ல அப்படின்றாரு. என்ன புரியும்? இல்லை, நான் ஏஞ்சல் வேர்ல்டை சேர்ந்தவன் தான். இல்லை, இன்னும் சொல்ல போனால் நீ டீமன் இனத்தில் தான் இருந்திருக்கணும்,
அப்படி இங்கே இருந்திருந்தேன்னா நீயும் அப்படி தானே யோசிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டை மாற்ற நினைக்கிறாரு. பட் நம்ம ஜிமினோட அண்ணன் அவன் உன் மைண்டை மாற்ற நினைக்கிறான், ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ அந்த இடத்துல ஜிம்மி நின்றுட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. நம்ம ஏஞ்சல் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணணும், இவனை பார்த்தா எனக்கு அவ்வளோ கெட்டவன் மாதிரி தோணல, நம்மளோட இடத்துக்குலாம் வரவும் இல்லை, அப்போது இந்த இடத்துக்குள்ளே வர்றது நம்ம மேலேயும் தப்பு தானே, என் அண்ணனை விடக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு இந்த டீமனை நம்ம டெவில் வேர்ல்டில் இருக்கவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால தான் நானும் கண்ட்ரோல் பண்ண போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஜிமின் அந்த குட்டியாக இருந்த விலங்கை அப்படியே அவரோட பவரை யூஸ் பண்ணி பெருசாக்கி விட்டுறாரு. வீக்கு ஒன்றுமே புரியல, என்னடா டக்குன்னு இது பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த டீமன் இருக்குல்ல அதை ஜிமின் ஆக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுது. அப்போ தான் நம்ம வீக்கு புரியுது, ஓ இவன் தான் பண்ணி விட்டான் போல், எதுக்கு நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எனக்கு நீ ஒரு வாக்கு கூட, இனிமேல் எங்கள் ஏஞ்சலில் இருக்கவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் உனக்கு அந்த ஸ்வாடு தானே தேவை, தயவு செஞ்சு அந்த ஸ்வாடை மட்டும் இனிமேல் கேட்காத, ஏன்னா அந்த ஸ்வாட் என்னோட பொறுப்பில் இருக்குது, டீமன் வேர்ல்டுக்கும் கிடையாது ஏஞ்சல் வேர்ல்டுக்கும் கிடையாது, அதை நான் தான் இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. வீக்கு வேணான்னு தோணுது, அது எனக்கு வேணும், உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்றாரு. அப்போது உங்களோட இனத்தவே நாங்கள் அழிச்சிருவோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. பரவாயில்ல, நாங்கள் அழிஞ்சிட்டு போகிறோம், அதான் நீ கடைசியாக இருக்கியே, நீயே பார்த்துக்கோ, எங்களோட இனம் இல்லைன்னா அது காரணம் நீ தான் அப்படின்றாரு. ஜிமினா வந்து டிவியை பார்த்துட்டு, இல்லை எனக்கு நீ இந்த வாக்கை கொடுத்தனா உன்னோட இதை நான் காப்பாற்றுறேன் அப்படின்றாரு. வீக்கும் வேறு வழி இல்லை, சரின்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா நம்ம வீயாலே ஒன்றும் போட முடியாது, ஜிமின் பிரதர் இருக்கார்ல அவராலையும் ஒன்றும் போட முடியாது, ஏன்னா ஏஞ்சல் வேர்ல்டுக்கு பவர்னா இவர், டீமன் வேர்ல்டுக்கு பவர்னா இவர், இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஜிமினாவால் தான். ஸோ 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த அண்ணா இருக்கான்ல அவன் வந்துட்டு கேட்குறான், சரி நீ சொன்னங்கிறதுக்காக நம்ம ஏஞ்சல் இடத்துக்கே போகிறோம், அவங்கள எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் நீ திருப்பி நம்மளோட இடத்துக்கே வா அப்படின்றாரு. வந்துட்டு, இல்லை நீ டீமன் இடத்துல இருக்கவன் தானே, இவ்வளோ வருஷம் நீ அங்கே இருந்துட்டல, இனிமேல் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்றாரு. நம்ம ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இல்லை நான் அங்கேயும் வர முடியாது இங்கேயும் வர முடியாது அப்படின்றாரு. என்ன சொல்கிற, ஆமாம் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் 2த்துக்கும் நடுவில் தானே, ஸோ இந்த எல்லை இருக்குல்ல இந்த பகுதியிலேயே நான் இருக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது இவங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, ஸோ உங்கள் 2 பேர்த்தையுமே நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே இருக்கார். ஜிமினாவோட அண்ணா, இல்லை உன்னை அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க வா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா சரி நான் அம்மாக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து கிளம்புறாரு. வீக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஜிமினா வீயை திரும்பி பார்த்துட்டு, நான் போயிட்டு திரும்பி வருவேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வீக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தென் நம்ம ஜிமின் ஏஞ்சல் வேர்ல்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பாவை அவன் கொன்னுட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவனை என்னம்மா சும்மா விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் திருப்பி அவனை பழி வாங்கினேன்னா அவனுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் பழி வாங்கணுன்னு தான் நினைக்கும், நான் அவனை இப்போ விட்டுட்டேன்னா அது அப்படியே ஸ்மூத்தாக போயிடும்ல, அதுக்காக அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கு கூட நீ இப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் பண்ணது உங்களுக்கு தப்பாக தோணுதா? அப்போது அம்மாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி இனிமேல் அவன் இப்படி பண்ண மாட்டான்னு சொல்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அதுக்கு தான் நான் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நான் அவங்க எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டே இருப்பேம்மா, யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி நம்புறது? அம்மா நீங்கள் என்ன நம்புங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினோட அண்ணா, என் தம்பி ரொம்பவே பெரியவனாக வளர்ந்துட்டான், குணத்துலேயும் சரி அப்புறம் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமினாவும் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சாப்பிட்டு போகலால்ல அப்படின்றாங்க. அம்மா எனக்கு டைம் இல்லை பரவாயில்ல நீ சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு அமுச்சு விட்டுறாங்க. தென் இப்போ நம்ம ஜிம்மின் அந்த இடத்துக்கு சென்டரில் நிற்கிறாங்க. இங்கேருந்து நம்ம வீயும் அங்கேருந்து நம்ம ஜிமினாவோட அம்மாவும் அண்ணாவும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீயால் அவன் பேச முடியாதுல்ல, ஸோ அப்படியே சோகமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டு அவரோட ரூமில் படுத்திருக்காரு. அப்போ தான் தோணுது, போயிட்டு அவங்க அப்பா இருக்கார்ல அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கும், என்ன என் மகன் திருந்திட்டான் போலயே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் டீமனாக இருந்தீங்கல்ல, ஆனால் இது வரைக்கும் யாரையுமே கஷ்டப்படுத்தினதில்ல, நான் கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா, நான் டீமன் ஆகணுங்கிறதுக்காக உங்களவே கஷ்டப்படுத்திட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு, இல்லை நீ அப்படி இருந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா என் பையன் என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு புரியுது என் பையன் என்னை விட மனசுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு.
இவ்வளோ நல்லவனாகவும் இருக்கான். உன்னை என் பையன் சொல்லிக்கவே பெருமையாக இருக்குவி அப்படின்றாங்க. அப்படின்னு விவியும் சரிப்பா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. அப்போது முன்னாடி மாதிரியே அந்த கண்ணாடி வழியில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜிமின் டக்குன்னு அந்த இடத்துக்கு வியை பிடிச்சி இழுக்கிறாங்க. விக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுற, எப்படி இது பண்ண, என்ன இப்படி புரியல. இல்லை அமைதியாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உனக்காக இந்த முடிவு எடுத்தேன். இனிமேல் உன்னை நான் பார்க்கணுன்னா இந்த போட்டெல்லாம் யூஸ் பண்ணுவேன், என்னால் முடியும், ஏன்னா என்கிட்ட தான் பவர் இருக்குல்ல அப்படின்றாரு. ஆனால் உனக்கு என்னை பிடிக்காதே, நான் தான் டீமன் ஆச்சே, யார் சொன்னா நீ எனக்கு பிடிச்ச டீமன் அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்துட்ருக்காரு. ஆர்மிஸ் இதோட டெவில் ஹார்ட் கனெக்டட் டு ஏஞ்சல் ஹார்ட் இந்த விமின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.